அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கனாலோ அல்லது புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேள்வி வரும். எந்த பிசினஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அவசியமா? ஜிஎஸ்டி கட்டாம எந்த பிசினஸ்மே பண்ண முடியாதா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டினா என்ன, இன்கம் டாக்ஸுக்கும் ஜிஎஸ்டிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அரசாங்கம் மக்கள் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி எப்படி வசூல் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில தெளிவா பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜீரோ டேக்ஸ் அண்ட் நான் உங்கள் ஆடிட்டர் மகாதேவன். முதலாவதா ஜிஎஸ்டினா என்னன்னு பார்க்கலாம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜிஎஸ்டி. அதாவது சரக்கு மற்றும் சேவை வரின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்க சரக்கு அப்படின்றது பொருள்களை குறிக்கும். நாம எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் அல்லது ஒரு சேவையை பயன்படுத்தும் போதும் அந்த பொருள் அல்லது சேவையோட விலை மதிப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அரசாங்கத்துக்கு வரியா கட்டணும். அதுதான் ஜிஎஸ்டி. நம்ம வாங்கும் பொருள்கள் மற்றும் பயன்படுத்தும் சேவைகளை பொறுத்து இந்த வரி 1% 40% வரை இருக்கும். இப்போ பொருள்னா என்ன, சேவைனா என்ன அப்படின்ற கேள்வி எல்லாம். இதற்கு சில உதாரணங்களை பார்ப்போம். முதல்ல பொருட்களுக்கான உதாரணங்களை பார்ப்போம். பால், பழங்கள், காய்கறிகள், இறைச்சி, மீன், தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய்கள் போன்ற உணவுப் பொருட்கள், உடைகள், காலணிகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், ஊசிகள், மாத்திரைகள் போன்ற மருந்து பொருட்கள், மொபைல் போன், லேப்டாப், டிவி போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள், மின் விளக்குகள், மின் விசிறிகள், ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள், கார், பைக், தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் உட்பட விலை உயர்ந்த பொருட்கள் இந்த பொருட்கள்ன்ற லிஸ்ட்ல அடங்கும். அடுத்ததா சேவைகள்னா என்னன்னு பார்க்கலாம். கல்வி, மருத்துவம், வங்கி சேவைகள், ரயில் மற்றும் விமான பயணம், உணவகங்கள்ல உணவு உண்ணுதல், தேநீர் அருந்துதல், அழகு நிலையங்கள், ஜிம் பயன்படுத்துதல், சினிமா பார்த்தல், செல்போனுக்கு ரீசார்ஜ் செய்தல், நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ பிரைம் போன்ற ஓடிடி தளங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் போன்றவை சேவைகளில் அடங்கும். நாம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளோட விலை அல்லது எம்ஆர்பி என்னன்னு பார்ப்போம். அந்த எம்ஆர்பிக்கு பக்கத்திலேயே வரிகள் உட்பட அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, நாம அந்த பொருளுக்கான விலையை மட்டும் கொடுக்கல, அந்த பொருளை வாங்குவதற்காக வரியையும் சேர்த்து கொடுக்கிறோம்னு அர்த்தம். உதாரணமா, நீங்க ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள சாக்லேட் வாங்கும்போது கூட 18% வரி கட்டுறீங்க. எப்படின்னா, அந்த சாக்லேட்டோட விலை வெறும் 8 ரூபாய் 48 பைசா தான். மீதமுள்ள 1 ரூபாய் 52 பைசா ஜிஎஸ்டியா தான் போகும். அதே போல நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்கன்னா அந்த மொபைல் ரீசார்ஜ் சேவைக்காக நீங்க கொடுக்கக்கூடிய பணம் 848 ரூபாய். மீதமுள்ள 152 ரூபாய் ஜிஎஸ்டி வரியா கட்டுறீங்க. இப்படி ஒவ்வொரு பொருளை வாங்கும் பொழுதோ அல்லது ஒரு சேவையை பயன்படுத்தும் போதோ நமக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய தொகையை நம்ம ஜிஎஸ்டியா கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இதுல ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, பால், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், மீன், இறைச்சி, முட்டை போன்ற பொருட்களுக்கும் கல்வி, மருத்துவம் போன்ற வெகு சில சேவைகளுக்கு மட்டும் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் நாம நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய தொகையை ஜிஎஸ்டியா கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ஜிஎஸ்டிக்கும் இன்கம் டாக்ஸுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்கம் டாக்ஸ் அல்லது வருமான வரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் பொழுது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி. உதாரணமா, நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வரும். சம்பளம் அப்படிங்கிறது ஒரு வருமானம், அதற்கு நீங்க வரி கட்டணும். ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ்ல இருந்து ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட்ங்கிறது வருமானம், அதற்கு வரி கட்டணும். நீங்க வீடோ கடையோ வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா வாடகை அப்படிங்கிறது வருமானம், அதற்கு நீங்க வரி கட்டணும். இல்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்க்லயோ பிக்சட் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னா அந்த பிக்சட் டெபாசிட்ல இருந்து உங்களுக்கு வட்டி வரும். அந்த வட்டிங்கிறது ஒரு வருமானம், அதற்கு நீங்க வரி கட்டணும். இப்படி உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வருமானத்திற்கும் நீங்க அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டணும். சரி, இப்போ வருமானம் வந்துருச்சு, வருமானத்திற்கு உண்டான வரியையும் கட்டியாச்சு. மீதமுள்ள பணத்தை வைத்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை நீங்க செய்யணும். நீங்க உணவுப் பொருட்கள் வாங்கணும், உடைகள் வாங்கணும், பயணம் செய்யணும். இப்படி செலவு செய்யும் பொழுது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி தான் ஜிஎஸ்டி. சுருக்கமா சொல்லணும்னா, பணத்தை சம்பாதிக்கும் பொழுது இன்கம் டாக்ஸ் கட்டணும், அதே பணத்தை செலவு பண்ணும்போது ஜிஎஸ்டி கட்டணும். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. ஏன் இப்படி 2 முறை வரி கட்டணும்னு நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, அது அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும். நான் சட்டத்துல இருக்கிறத சொல்றேன், அவ்வளவுதான். சரி, இது வரைக்கும் ஜிஎஸ்டினா என்ன, இன்கம் டாக்ஸுக்கும் ஜிஎஸ்டிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இனிமே அரசாங்கம் மக்கள் கிட்ட இருந்து எப்படி ஜிஎஸ்டியை வசூல் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசு மக்களிடம் இருந்து ஜிஎஸ்டியை நேரடியா வசூலிப்பது கிடையாது. மாறாக அதை வியாபாரிகள் மூலமா வசூலிக்கிறாங்க. எப்படின்னா, வாடிக்கையாளர்கள் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளுக்கு உண்டான ஜிஎஸ்டியை அந்த வியாபாரியிடம் தான் கொடுப்பாங்க. இந்த வியாபாரிகள் இதே போல எல்லா வாடிக்கையாளர்களிடமிருந்தும் வசூல் செய்த ஜிஎஸ்டியை மாதம் ஒரு முறை அரசாங்கத்திடம் கட்டிடுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, வியாபாரிகள் வரி வசூல் செய்யறதுல அரசாங்கத்தோட பிரதிநிதியா செயல்படுறாங்க. அதாவது
அரசாங்கத்துக்காக ஜிஎஸ்டி வரி வசூல் செய்கிற வேலையை சம்பளமே இல்லாம பார்க்குறவங்க தான் இந்த வியாபாரிகள். சரி, இப்போ நம்மளோட முக்கியமான கேள்விக்கு வருவோம். எந்த பிசினஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அவசியமா? ஜிஎஸ்டி கட்டாம எந்த பிசினஸ்மே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், எந்த பிசினஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டி அவசியம். ஜிஎஸ்டி இல்லாம எந்த பிசினஸ்மே பண்ண முடியாது. ஆனா இதற்கும் சில விதிவிலக்குகள் இருக்கு. அதுல முக்கியமான 3 விதிவிலக்குகளை நம்ம இப்ப பார்ப்போம். முதலாவது, நீங்க ஒரு பொருட்களை விற்பனை செய்பவரா இருந்தா உங்களுடைய ஒரு வருட விற்பனை, அதாவது சேல்ஸ் 40 லட்சம் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தா நீங்க ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவரா இருந்தீங்கன்னா, உதாரணமா நீங்க ஒரு தேநீர் நிலையமோ, உணவு விடுதியோ, அழகு நிலையம், ஜிம் போன்றவற்றை வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய விற்பனை ஒரு வருடத்திற்கு 20 லட்சம் அல்லது அதற்கும் குறைவா இருந்தா நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது மற்றும் மிக மிக முக்கியமான விதிவிலக்கு இதுதான். அதாவது பால், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள், முட்டை, மீன், இறைச்சி இது மாதிரியான ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களை நீங்க வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய விற்பனை, அதாவது சேல்ஸ் எத்தனை கோடிகள் இருந்தாலும் நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 விதிவிலக்குகள்ல நீங்க வரல அப்படின்னா நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் கட்டாயமாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அரசாங்கத்தின் சார்பா நீங்க உங்க வாடிக்கையாளர்களிடமிருந்து ஜிஎஸ்டியை வசூல் செய்து கட்டணும். இது அவசியம் மற்றும் தவிர்க்க முடியாதது. இதுவரை நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ அல்லது கேள்விகள் இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும்னாலோ, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னாலோ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் மூலமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்கம் டேக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி தொடர்பான வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷனை தட்டுங்க. ஜீரோ டேக்ஸோட அடுத்த வீடியோல மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆடிட்டர் மகாதேவன்.